ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், 2 மிளகு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லை என்கிட்ட, அதனால் நான் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க, கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும். காரத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை மிளகு தான் வேணுன்றவங்க, சளி அதிகமாக இருக்குது மிளகு போட்டால் நல்லா இருக்குன்றவங்க மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா உருவி ஒரு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் அப்படியே குக்கரில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அதுவே தானாக கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா, சூப்பு நிறையா வேணுன்றவங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 செம்பு தண்ணி ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1/2 hour கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டேன், வேறு வேலையை பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வரவும் சூப்பு பார்த்திங்கன்னா செம மட்டன் சூப் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சூப் டெய்லி எடுத்துக்கிறனால, டெய்லி எடுக்க முடியாதனால பரவாயில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் குடிக்கிறனால நம்ம ஹெல்த்தில் நம்மளே நிறைய சேஞ்சஸை ஃபீல் பண்ணலாம். ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து நிறையா சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது. ஈக்குவல் டு நான்வெஜ்ஜில் என்ன சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள்லாம் இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக சுகர் உள்ள பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.